ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100. இதில் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரியா தவறா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஷீட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 சயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெப்பநிலையினை அளவிட பயன்படும் அலகுகளை கூறுக. ஒளிச்செறிவு பற்றி நீ அறிவது யாது? அதிக எடையினை சுமக்க உதவும் பைகளின் பட்டைகள் அகலமாக அமைக்கப்படுவது ஏன்? வெப்ப கடத்தல் என்றால் என்ன? உராய்வு மூலம் மின்னூட்டங்களை எவ்வாறு உருவாக்க முடியும்? இசைக்கும் இரைச்சலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் இரண்டினை கூறு. உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் இரண்டினை அட்டவணைப்படுத்துக. மாசுபடுத்தல் என்றால் என்ன? நைட்ரஜனின் பயன்கள் யாவை? மாறா விகித விதி வரையறு. காரணம் கூறு. கடல் நீர் குடிப்பதற்கு உகந்தது அல்ல. அமிலம் வரையறு. நோய்க்கிருமி என்றால் என்ன? பூஞ்சைகளின் ஏதேனும் இரு பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. வெவ்வேறு வகையான திசுக்களை வகைப்படுத்துக. எதிரெதிர் தசைகள் என்றால் என்ன? ஒரு உதாரணம் கூடு. அதே மாதிரி வளரிளம் பருவம் என்றால் என்ன? கருவுறுதல் என்றால் என்ன? பறவையின் எலும்புக்கூடு எவ்வாறு பறப்பதற்கு ஏற்றதாக உள்ளது? அதே மாதிரி 6 × 5 30. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக. ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன? ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்புகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விளக்குக. அமிலமலையின் விளைவுகள் யாவை? அதை எவ்வாறு தடுக்கலாம்? அதே மாதிரி மின்னார் புகுத்தல் என்றால் என்ன? நீரை மின்னார் புகும் முறையினை விளக்குக. அமிலங்களின் பயன்கள் யாவை? பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. மருத்துவ தாவரங்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பயன்களை விவரிக்கவும். உட்சுவாசத்திற்கும் வெளிசுவாசத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? பல்வேறு வகையான தசைகள் குறித்து சிறுகுறிப்பு வரைக. ஸோ இதான் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 சயின்ஸுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருக்குடைய 2 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கோடிட்ட இடம் சரியா தவறா பொறுத்துக. ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 12 வினாக்களுக்கு விடையிலி 12 × 2 24. மரப்பலகையில் இரும்பு ஆணி ஒன்று சுத்தி கொண்டு அடிக்கப்படுகிறது. சுத்தியால் ஆணி அடிக்கப்பட்டவுடன் ஆணியினை தொடும்போது என்ன உணர்கிறாய்? குவிய தொலைவு வரையறு. மின்முலாம் பூசுதல் என்றால் என்ன? ஊறுகாயினை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா? காரணம் கூற. உலோக வெப்பமயமாதல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலர்பனி என்பது என்ன? அதன் பயன்கள். உலக வெப்பமயமாதல் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நிறங்காட்டி என்றால் என்ன? தன்வெப்ப ஏற்புத்திறன். விவசாயத்தில் நுண்ணுயிரிகளின் அத்தியாவசியம் ஏன்? இருவித்திலை தாவரங்களின் இரு பண்புகளை எழுதுக. செல் மாறுபாடு அடைதல் என்றால் என்ன? புரோகேரிட்டிக் செல் வரையறு. தசை நார் என்றால் என்ன? வளரினம் பருவம் என்றால் என்ன? கீழ்கண்ட வினைகளுக்கு முற்று பெறா வாய்ப்பாட்டினை எழுதுக. அதனை சமன் செய்க. அதே மாதிரி 7 × 4 28. கீழ்கண்டவற்றுள் 7 வினாக்களுக்கு விடையிலி. பாஸ்கல் விதியினை கூறி அதன் பயன்பாடுகளை கூறுக. 4 மார்க்கு. தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விளக்குக. ஒளி மாசுபாட்டினால் விளைவுகள் யாவை? பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்படும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக. அதே மாதிரி ஆனோடு கதிர்கள் பண்புகளை எழுது. அமிலங்களுடைய ஏதேனும் 2 இயற்பியல் பண்புகளை எழுதுக. டெரிடோபைட்டின் ஏதேனும் 4 பண்புகளை எழுது. காற்றில்லா சுவாசம் காற்று சுவாசத்துக்கிடையே உள்ள வேறுபாடு. மனித உடலில் எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் யாவை? பெண்களின் மாதவிடாய் சுழற்சியின் தூய்மை முக்கியத்துவம் பற்றி கூறுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மார்க் கொஸ்டின் 3 × 7 21. அடிப்படை அளவுகள் அவற்றின் அளவுகளுடன் பட்டியலிடுக. ஒளியின் பண்புகள் யாவை? வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக. அமிலம் வரையற. மஞ்சத்தூளிலிருந்து எவ்வாறு இயற்கை நிறங்காட்டி தயாரிப்பாய்? அதே மாதிரி மருத்துவத்துறையில் நுண்ணுயிரிகள் பயன்பாடுகள் என்ன? வளரிளம் பருவத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் யாவை? ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்
காமன் ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ என் பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 8th ஸ்டாண்டர்ட் ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் ஆகட்டும், 4 மார்க் ஆகட்டும், 7 மார்க் ஆகட்டும் 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இது நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் பாருங்கள். ஆம்பியர் வரையறு, பாஸ்கல் விதியினை கூறு, எதிரொலிப்பு விதிகளை கூறுக, ஒரு கலோரி வரையறு, மின்முலாம் பூசுதலின் பயன்களை எழுதுக, ஒளி மாசுபாட்டினால் விளைவுகள் யாவை, பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக, ஆக்சிஜன், தங்கம், கால்சியம், இரும்பு, வினைவேக மாற்றம் என்பதை வரையறு, ஆக்சிஜனுடைய இயற்பியல் பண்புகளை எழுதுக, அதே மாதிரி நீரின் கடினத்தன்மையினை நீக்கும் முறைகள் யாவை, அமிலங்களின் ஏதேனும் 2 இயற்பியல் பண்புகளை எழுது, வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக, நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக, அதே மாதிரி பூஞ்சைகளின் ஏதேனும் 2 பொருளாதார முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வளர்சிதை மாற்றம் வரையறு, நமது முதுகெலும்பு ஏன் சற்று நகரக்கூடியது, தசைநார் என்றால் என்ன, பருவமடைதலின் போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுக, பூப்படைதல் குறிப்பு வரைக, இருவித்திரை தாவரங்களின் 2 பண்புகளை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6x5 30 கேட்டிருக்காங்க. இதில் அடிப்படை அளவுகள் அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடு, பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரிக்கவும், தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விளக்குக, அமிலமலையின் விளைவுகள் யாவை, அதை எவ்வாறு தடுக்கலாம், அதே மாதிரி பல்வேறு நிலைகளில் நீர் மாசுபடுதலை விளக்குக, இருவித்திலை மற்றும் ஒருவித்திலை தாவரங்களுக்கு இடையே உள்ள ஏதேனும் 5 பண்புகளை வேறுபடுத்துக, மனித உடல் எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் யாவை, வளரிளம் பருவத்திற்கு ஊட்டச்சத்து தேவைகள் பற்றி சுருக்கமாக எழுதுக. ஸோ இதான் 8ஆம் வகுப்பு அறிவியல் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கான 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 அறிவியல் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து 100 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, ட்ரூ ஆர் பால்ஸு, மேட்ச் ஷீட்டு எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம 2 மார்க் பார்க்கலாம். 15 × 2 30. இதில் பார்த்தீங்கன்னா வெளிமண்டல அழுத்தம் வரையறு, ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதியினை கூறு ரொம்ப முக்கியம், வெப்ப கடத்தப்படும் முறைகள் யாவை, புவி தொகுப்பு என்றால் என்ன, மின்முலாம் பூசுதல் என்றால் என்ன, இசைக்கும் இரைச்சலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தருக, மீ ஒளி என்றால் என்ன, மாசுபடுதல் என்றால் என்ன, உலர்பனி என்பது என்ன, அதன் பயன்களை எழுதுக. அதே மாதிரி நீரின் கடினத்தன்மையினை நீக்கும் முறைகள் யாவை, அதே மாதிரி உயர் அழுத்த சமையற்கலன் உணவு விரைவாக சமைக்கப்படுகிறது ஏன், அமிலங்களின் இயற்பியல் பண்புகளை எழுதுக, நிறங்காட்டி என்றால் என்ன, இருசொற் பெயரிடும் முறை என்பது என்ன, காற்று நுரைகளின் பணிகளை கூறு, காற்றுள்ள சுவாசம் காற்றுள்ள சுவாசத்துக்கு இடையே உள்ள வேறுபாடு, எலும்புக்கூடு என்றால் என்ன, தசை வரையறு, வளரிளம் பருவம் என்றால் என்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6x5 30 அடிப்படை அளவுகள் அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக, மின்னல் எவ்வாறு தோன்றுகிறது, ஒளி வெற்றிடத்தில் வழியாக பரவக்கூடியது என்பதை ஒரு சோதனை மூலம் விவரி, துருப்பிடித்தல் இரும்பு பொருட்கள் நல்லதா விவரி, பல்வேறு நிலைகளில் நீர் மாசுபடுதலை விளக்குக, நமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினைகளை விளக்குக, சவுடு பரவலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, வளரிளம் பருவத்திற்கான ஊட்டச்சத்து தேவைகள் மற்றும் சுருக்கமாக விளக்குக, மருத்துவ தாவரங்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பயன்களை விவரிக்கவும். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் நல்லா படிச்சிருப்பாங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.